friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? IPL CSK vs RCB Friday 7:30 மணிக்கு மேட்ச் இருக்கு சேப்பாக்ல. ஆல்ரெடி பேட்டிங் டாப் ஆர்டர் பேட்டிங் பற்றி பேசிட்டோம். ரெண்டு டீமோட கம்பேரிசன் டாப் 6 பேட்ஸ்மேன் பார்க்காதவங்ககிட்ட திரும்பி அதை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. சரி, இப்போ என்ன பேச போகிறோம் அதை சொல்லு, அதுக்கு சேர்த்து ஒப்பீனியன் கொடுத்துட்றீங்களா? இப்போ போலர்ஸை பற்றி பேசலாம். போலர்ஸ் நியூ டோர்னமெண்ட், ரெண்டு டீமோட போலிங் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரைட், ரெண்டு டீமுமே ஆர்சிபி பெட் KKR பை 7 விக்கெட்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. சிஎஸ்கே பெட் மும்பை இந்தியன்ஸ் பை 4 விக்கெட்ஸ், அவங்களும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி இவங்க டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு எந்த மாதிரி ஸ்கோர் செட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியும், யார்கிட்ட ஸ்ட்ராங் பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த சேப்பாக் பிச் இருக்குல்ல, ஒரு காலத்தில் வந்து லோ அண்ட் ஸ்லோவாக இருந்தது, கம்ப்ளீட்டாக ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும். அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. அது ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ணுது. விக்கெட் யார் போடுறாங்களோ, அக்யூரேட்டாக யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் விக்கெட் கிடைக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ கலீல் அகமது மும்பைக்கு எதிராக 3 for 29 3 விக்கெட் எடுத்தார். நூர் அகமது 4 for 18 லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், அவருக்கு 4 விக்கெட் கிடச்சிது. அதே மாதிரி மும்பைக்கு போட்ட விக்னேஷ் புது பையன், அவருக்கு 3 விக்கெட் கிடச்சிது சைனாமேன். இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்பின்னு ஃபாஸ்ட் பாலர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுதுன்னு. அதே சமயத்தில் பேட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஹெல்ப் பண்ணுது. இது யூ கேன் ஸ்கோர் குயிக்லி ஆல்சோ. நீ கூட ஒரு நேர் போட்டிருந்தாரு, இல்லை சார் குயிக்கெலாம் அடிக்க முடியாது சேப்பாக்கில் அந்த டாப் 6 பேட்ஸ்மேனை பற்றி பேசும்போது. மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக ருத்ராஜ் அடிச்சாரா 26 பாலில் 53, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 203 இந்த பிச்சில். ஸோ யூ கேன் ஸ்கோர் பிரிஸ்க்லி ஆல்சோ. ஏன்னா பிச்சோட இதவே மாறிடுச்சு. இப்போது 170 175 கூட நல்ல ஸ்கோர் தான் அது. மினிமம் யூனிட் 175 டு வின் மேட்ச் அளவுக்கு ஆயிடுச்சு. ரைட், அது மட்டும் சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டோம், அது ரொம்ப முக்கியம். மிஸ்டர் பிரேம் ஆனந்த் அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார். ஆஸ்திரேலியா $2.99. தேங்க்யூ ஸோ மச் பிரேம் ஆனந்த். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன். ஒரு அமௌண்ட் நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. 40-50,000 வியூ பண்ணதான் சம் ஃபண்ட் வரும். ஏகப்பட்ட ஒர்க் லோட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு நம்ம போய்டுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பால் டேம்பரிங்காம சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டீங்க. அண்ட் கமெண்ட்ல கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ். ஒன்று தெரிஞ்சுங்க, பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டிவி முன்னாடி பார்க்குறாங்க. யாராவது பால் டேம்பரிங் பண்ணுவாங்களா? ஸ்ட்ரிக்டாக இருக்குது எல்லாமே ரூல்ஸ் எல்லாம். அது எப்படி பண்ண முடியும்? ஏகப்பட்ட அம்பையர் இருக்காங்க. மெயின் அம்பையர், லெக் அம்பையர், மெயின் அம்பையர் அண்ட் தேர்ட் அம்பையர், ஃபோர்த் அம்பையர், ஹாக்கை, சோமனி ஹை. எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம, காமன் சென்ஸ். ஒரு பாலை டேம்பர் பண்ணி போலிங் போட்டு ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த சைடு ஏன் விக்கெட் விழ மாட்டேங்குது? அதே பால் தானே, 6 பாலுக்கு அப்புறம் அந்த சைட்லேருந்து போலிங் போடணும்ல, அங்கேயும் விக்கெட் விழ மாட்டேங்குது. அப்போ அந்த பால் டேம்பரிங் 2 பேருக்கும் தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உள்ளூரில் இல்லை. இப்போ அதுலேருந்தே தெரிய வேண்டாம். நேர்மையாக விளையாண்டாலே உடனே அப்படி தான், விக்கெட் இதனால தான் விக்கெட் எடுத்தார், அதான் எடுத்தார். இந்த சைட்லேருந்து ஒருத்தர் 3 விக்கெட் எடுத்தானே, அந்த சைட்லேருந்து ஏன் எடுக்க முடியல? இப்போ அந்த டேம்பர் ஆன பால் தானே அது. இப்போ பாலுக்கு தெரியுமா இவருக்கு மட்டும்தான் நம்ம விக்கெட்டு கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு? அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த தாட்டை மைண்ட்லேருந்து தூக்கிடுங்க வெளில. வாட்ச் த கேம் ப்ராப்பர்லி. காமெண்டேட்டர் என்ன பேசுகிறாங்க அதை கவனிங்க. நீங்களா மற்ற யூடியூபர் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை வச்சுட்டு நம்ம இங்கே போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, குழப்பிக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ போலர்ஸ் நியூ டோர்னமெண்ட். ரைட், 2 பேரோட போலிங்கை பற்றி பார்த்துருவோம். ஆர்சிபி ஃபாஸ்ட் பாலிங் வந்து ஜேஸ் ஹேசல்வுட் போன மேட்ச் விளையாண்டாரு 2 for 22. எச் ஜெயா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 1 for 25. அப்புறம் ராசிக் சலாம் 1 for 35 கேகாருக்கு எதிராக எடுத்தாங்க. இவங்ககிட்ட ஃபாஸ்ட் பாலிங் ஸ்ட்ரென்த்தும் நிறைய நல்லா இருக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கார், அவர் ஆல்ரவுண்டர். பூவி இருக்கார், புவனேஸ்வர் குமார், லுங்கி நிகிடி, நுவான் துஷாரா இருக்கார், அவர் தான் ஜூனியர் மலிங் அவர். அதே மாதிரி ஸ்பின் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட குணால் பாண்டியா இருந்தார், 3 for 29 எடுத்தார், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர் 1 for 47. லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கார், இவங்ககிட்ட பார்ட் டைமர் ஸ்பின் பவுலரு. அது இல்லாமல் இவங்ககிட்ட பெஞ்சில் ஜேக்கப் பேத்தல் இருக்கார், அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேறு. அப்புறம் மோஹித் ராத்திரி ஒருத்தர் இருக்கார், லெக் ஸ்பின்னர். அவர் பஞ்சாப் கிங்ஸுக்கு விளையாண்டார் 2 வருஷம் முன்னாடி 2023. அவர் இருக்காங்க ரிசர்வில். ரைட், சிஎஸ்கேக்கு வருவோம். சிஎஸ்கே ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கலீல் அகமத் 3 for 29, நேதன் எலிஸ் 1 for 38, சாம் கரன் ஒரு ஓவர் தான் போட்டார், 13 ரன் கொடுத்தாரு. பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பத்தி ரானா இருக்காரு. ஃபிட்னஸ் பற்றி சரியாக தெரியல, விளையாடுவரா இல்லையான்னு. தென் நாகர்கோட்டி இருக்காரு, ஜெமி ஓவர்டன், முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், அன்ஷுல் கம்போஜ். ஸோ ஏகப்பட்ட போலிங் ஆப்ஷன் இருக்குது ஃபாஸ்ட் பவுலிங்கும். அதே மாதிரி ஸ்பின்னுக்கு வருவோம். ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா 0 for 21 எம்ஐக்கு எதிராக, அஸ்வின் 1 for 31, நூர் அகமது 4 for 18. பார்ட் டைமர் இருக்காங்க அவங்ககிட்ட. ரச்சின் ரவீந்திரா போட முடியும், தீபக் கூட போட முடியாது. பட் அது இல்லாமல் பெஞ்சில் ஸ்ரேயஸ் கோபால் வேறு இருக்கார். ஸோ இவங்க நம்மகிட்டையும் ஸ்ட்ரென்த் நிறையா இருக்குது சிஎஸ்கேட்ட போலிங். ஸோ ஆன் தட் பர்டிகுலர் டே விக்கெட் யார் போடுறா, யார் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, யார் ஒய்டு கொடுக்கல, இவங்களை பொறுத்து தான் அந்த மேட்ச்சு. ஸோ யூ போல் வெல் யூ கெட் விக்கெட்ஸ். ரைட்,
லெக் சைட்லாம் போட்டால் ஒயிட் ஆடும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்காது. ஸோ போலிங் கம்பேரிசன் 2 பேருக்கு சொல்லிட்டேன். நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் யார்கிட்ட பெட்டர் போலர் இருக்காங்க, அந்த சிஎஸ்கே ஆர்சிபியான்னு. பரிபாத் அது பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.